ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவரை அவரை கொண்டு அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது என்று பைபிள் சொல்லுது. அப்ப நேற்று நம்ம பார்த்தோம், தேவ சாயலும் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். நமது சாயலும் நமது ரூபத்தின்படியாக மனுஷனை உண்டாக்குவோமாக அவர் நம்மளை உருவாக்குனார். அப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு அப்படிதானே வந்தாங்க. அப்ப எப்படி அவர் ஆதியில இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வார்த்தையின் தேவனா இருந்ததுனால அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து ஆதியிலும் தேவனோடு இருந்தார். அப்ப அவர் நமக்கு அப்ப இருந்தே நமக்கு இன்னைக்கு வரைய நமக்குரிய காரியங்கள், நமக்கு என்ன காரியங்கள் தேவை என்பதை திட்டமிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் நிற்போதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவர் சுத்த கிருபையா இருக்கிறது. அப்ப அவர் நம்ம எப்பொழுதும் அவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எப்போதும் அசைக்கப்படுவதில்லை. அப்ப வார்த்தையை நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கனம் பண்றதுனால வார்த்தையின் தேவன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை முக்கியத்துவம் கொடுப்பது நிமித்தமாகவே நம்ம வார்த்தையை அறிக்கை பண்ணணும்னு சொல்றேன். அதுதான் அதுக்குரிய காரணம். அது சொல்லும் பொழுது அவர் அதை கனம் பண்ணுவார். ஆமென்.